நான் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா பயிர் வேலைக்கு போவாங்க. அப்போ அவசரமாக செஞ்சு வச்சுட்டு போவாங்க. என்ன செய்வாங்கன்னா களியும் கத்திரிக்காய் கடையிலும் செஞ்சு வச்சுட்டு போவாங்க. மண் சட்டியில் கடைவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அப்போ. ஆனால் அப்போ எப்படி செய்வாங்க எனக்கு தெரியாது. இப்போ கேட்டு தெரிஞ்சு வச்சுட்ருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தான் சமைச்சு சாப்பிட்ணும், அதான் தெரிஞ்சு வச்சிட்ருக்கேன். அது இப்போ எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் கடையில் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வதக்கிட்டு தான் மண் சட்டியில் கடைவோம். அதனால மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. காரத்துக்கு பச்சை மிளகாவா? ஆமாம், கடைஞ்சிருவோம்ல மண் சட்டியில். மிளகாத்தூள் எதுவும் போட மாட்டியா? மிளகாத்தூளால் எதுவுமே கிடையாது. கத்திரிக்காய்னா என்ன கத்திரிக்காய் தான் செய்யணுமா? ஆமாம், எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓஹோ, ஆனால் அந்த கத்திரிக்காய்லையும் செய்யலாம், சின்ன இதில் வேணால் செய்யலாம். ம். இப்போ காய்கறிலாம் நம்ம வெட்டியாச்சு. இப்போ கத்திரிக்காய் கடையில் ஒரு கடைஞ்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் நாங்கள் மண்பானையில் செய்ய போகிறோம். மண் சட்டி வச்சாச்சு. பானை இல்லையா? அப்போ அது பானை வேற மண் சட்டி வேற. ஐயோ, அப்போ இது பானை கிடையாதா? மண் சட்டி வச்சாச்சு. இப்போ நல்லா தாளிச்சில எல்லாத்தையும். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். மண் சட்டி எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு வெடிக்கணுமா பொரிக்கணுமா? அது ஏதோ ஒன்று பொரிக்குதோ வெடிக்குதோ. பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுடலாம் மொத்தமாவா? ஆமாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டுக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கி வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கியாச்சு. கத்திரிக்காய் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஏன்னா மிளகாத்தூள் போடல, அதனால. உப்பு இப்பயே போட்டுடணும் தேவையான அளவு. ஏன்னா கடைஞ்சிருவோம்ல மண் சட்டியில். மூடி வச்சிடலாம். பார்க்க மாங்காய் மாதிரி இருக்குது, கத்திரிக்காய் மாதிரியே இல்லை. இருக்கும் உனக்கு கொஞ்ச நேரம் வதக்கிட்டான். ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சா? அப்படி இப்படியே இருக்குது. கடையை போகிறோம் சொன்னால் அப்படி அப்படியே இருக்குண்ணே. மண் சட்டியில் போட்டு மறுபடியும் கடையுவோம் அதை. கடையணுமா? ஆமாம், அதுக்கு பேர் தான் கத்திரிக்காய் கடை. ஓகே, கத்திரிக்காய் கடை ரொம்ப சூடாக இருக்குது. அது மண் சட்டியில் கடையணும். கொஞ்சம் ஆறுட்டும். அதுக்குள்ளே நம்ம களி ரெடி பண்ணிடலாம். தண்ணி வச்சிடலாம் களிக்கு. தண்ணி கொதிச்சு அரிசி போட்டுடலாம். 10
கத்திரிக்காயில் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை கடைஞ்சிடலாம் மண் சட்டியில். அப்போ கூட ஆறல, மண் சட்டியில் சூடாக தான் இருக்கு போல இருக்கியா? சட்டியில் சூடு போல. சரிதா? ஒன்று 2 கத்திரிக்காய்லாம் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதானா? களி ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம கத்திரிக்காய் கடையல் களி ரெடி. கத்திரிக்காய் கடையில் மிக்சிலெலாம் அரைச்சி எடுத்துக்கூடாது. மண் சட்டியிலே கடைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. இந்த மாதிரி 1 2 இருக்கணும் கத்திரிக்காய், அதெல்லாம் தெரியும். சட்டியில் மண் சட்டியில் கடைஞ்சதான் இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா களியை உருண்டையாக்குற நவீன மிஷின். சூடாக இருக்கு. கடையில் அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி கத்திரிக்காய் பச்சடியாவோ கத்திரிக்காய் கடையல். ஓகே, கத்திரிக்காய் கடையல் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் கறி குழம்பு சாப்பிட்டுக்கிறேன், நான் கடையில் சாப்பிட்டதில்ல. எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். பில்டப்லாம் ஓவராக கொடுத்தாங்க ஒருத்தங்க, சாப்பிட்டு சொல்கிறேன். இது அது சூப்பராக இருக்குது பாரு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நானும் தான் சாப்பிட்ருக்கேன். ஒரு கத்திரிக்காய் எப்படி பண்ண முடியும் தெரியாது. வெறும் கத்திரிக்காய் சாப்பிட்றலாம் போலையா? மண் சட்டியில் கடைஞ்சதில்ல, அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. அதனால மண் சட்டியில் கடைய சொல்கிறது. சூப்பர். போதும். களிக்கு இந்த சைடிஷ் கத்திரிக்காய் கடைஞ்சல் வேறு லெவலில் இருக்குது. தயவு செஞ்சு பாருங்கள். ட்ரெடிஷ்னல் டிஷ் தான், சூப்பராக இருந்திருக்கு, நல்லாயிருக்கு. அது மண் சட்டியில் பண்ணதுனால அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் எதுவுமே மாறாமல் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இதை விட அழகான வீடியோவை நெக்ஸ்ட் நம்ம சந்திப்போம். பாய்.